குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகுகேது பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ராகுகேது பயிற்சியானது விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி இரவு 7:38 இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சிம்ம ராசிலையும் அமர இருக்கிறார்கள். ஆங்கில தேதிக்கு 18/5/2025 அன்று இந்த ராகுகேது பயிற்சி நடைபெற இருக்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடமாக 6ஆம் இடத்தில் என்ற ராகு பகவான் வருகின்ற 18/5/2025 முதல் 5ஆம் இடத்திலையும், கேது பகவான் 11ஆம் இடத்திலையும் அமர இருக்கிறார்கள். இந்த ராகு பகவான் பாருங்க மிக பிரமாண்ட நிழல் கிரகங்கள். ராகுகேதுக்கள் எப்போதும் பாருங்க எந்த இடத்தில் ஒரு ராசியில எந்த வீட்டில் அமர்கிறார்களோ அந்த வீட்டு பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள். அதே போல ஒரு ராசியில பாருங்க 18 மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 18 வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அதே போல ராசி மண்டலத்தை எப்பொழுதும் பின்னோக்கியே வலம் வரக்கூடியவர்கள் இந்த ராகுகேதுக்கள். நிரந்தர வக்ர கிரகங்கள் இந்த ராகுகேதுக்கள். மனித தலையும் பாம்பு உடலும் ராகு என்றும், அதே போல பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, இந்த ராகுகேது பயிற்சினால துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? துலாம் பாருங்க காலபுருஷ தத்துவத்துல 7வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். துளாராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவா துளாராசிக்காரர்கள் அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள். ஆணவத்திற்கு அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் துளாராசிக்காரர்கள். அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல துளாராசிக்காரர்கள் பாருங்க வாகன யோகம், பூமி யோகம், கட்டிட யோகம் உடையவர்கள். இன்னும் சொல்ல போனா அதிக பணப்புழக்கம் உடையவர்கள் துளாராசிக்காரர்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். உறவுக்காரர்களை அதிகம் ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். வியாபார யோகம் உடையவர்கள் துளாராசிக்காரர்கள். சரி, துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகுகேது பயிற்சி எப்படி அமைய இருக்கிறது பாருங்க. துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு திருப்பு முனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுகேது பயிற்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துல வலுவாக அமர இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்வது சிறப்பு. அதே போல குரு பகவான் மே மாதம் 14 தேதி பிறகு 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். கேது பகவான் லாபஸ்தானத்துல அமர இருக்கிறார். அப்ப பாருங்க கேது, குரு, சனி இந்த 3 கிரகங்களும் பாருங்க ஒரு வலுவான இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். அதே போல ராகு பகவான் பாருங்க 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார், புத்திஸ்தானத்துல அமர இருக்கிறார். அவ்வளவுதான். மற்றபடி பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பதனால துளாராசிக்காரர்களுக்கு 2025 மே மாசத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். துளாராசிக்காரர்கள் இனிமேல் தொட்டதெல்லாம் பொன்னாகும். எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். கௌரவ அந்தஸ்து இனிமேல் அதிகரிக்கும். வாழ்க்கையில பணப்புழக்கம் அதிகரிக்கும். உயர்ந்த பதவிகள் தேடி வரும். துளாராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் பாருங்க மிக சிறப்பாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சனி பகவான் 6ஆம் இடத்துல இந்த மாதம் அமர்வதே மிகப்பெரிய சிறப்புங்க துளாராசிக்காரர்களுக்கு. வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு எளிமையாக கிடைக்க இருக்கிறது. அப்ப இந்த ராகுகேது பயிற்சி பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது. மே மாசத்துல இருந்து அதிர்ஷ்டம் ஆரம்பங்க துளாராசிக்காரர்களுக்கு. இப்ப ராகு பகவான் பாருங்க மே மாசம் 18ஆம் தேதி 5ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இது எல்லாமே பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் துளாராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு நல்ல ஒரு மாற்றம். இப்ப ஒரு வருஷமா குரு உங்களுக்கு 8ல இருந்தார். குரு 8ல இருக்கும்போது கௌரவ குறைவு, அதே போல எங்க போனாலும் பாருங்க பண நஷ்டம். ஏன்னா புத்திரக்காரகன் குரு, தனக்காரகன் குரு மறைவா இருந்ததுனால உங்களுக்கு பணத்தினால பிரச்சனை, குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலை, ஒரு சிலருக்கு வேலை இழப்பு. ஏன்னா 8லே வாலி பட்டம் இழந்தார். இப்ப
இப்ப குரு இப்ப ஒரு வருஷமா இப்ப 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு வேலை இழப்பு, இது போன்ற நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க துளாராசிக்காரர்கள். ஆனால் வருகின்ற மே மாசம் 18 தேதிக்கு பிறகு புது வேலை கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா குரு சனி எல்லாம் சப்போர்ட்டா சஞ்சாரம் செய்யறாங்க. அப்ப ராகு பகவான் 5ஆம் இடத்துல அமர்வதும் கோணமேறி வலுவா அமர்வதும் சிறப்பு. கேது பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். கேது 11ஆம் இடத்துல இருப்பதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அப்ப துளாராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் 18ஆம் தேதிக்கு பிறகு புது வேலை கிடைக்கும். முக்கியமா உயர் பதவி கிடைக்க இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு. நீண்ட காலத்திற்கு பிறகு உயர் பதவி அமையக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு. உத்தியோகத்துல இன்கிரிமெண்ட் உண்டு. உத்தியோக ரீதியா உங்களுக்கு எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் கட்டுப்படும். உங்களுக்கு தொல்லை கொடுத்த மேல் அதிகாரிகள் எல்லாம் பாருங்க டிரான்ஸ்பர் ஆயிடுவாங்க. உத்தியோகத்துல பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். துளாராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க இருக்கிறது. ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா பிரம்மாண்ட ராகு 5ஆம் இடத்துல வீடு கொடுத்த சனி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். 6ஆம் இடம் பாருங்க உத்தியோகஸ்தானம். அப்ப ராகுங்கிறது மிகப்பெரிய நிறுவனம், மிகப்பெரிய ஒரு துறை. அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி உத்தியோகஸ்தானத்தில் அமர்வதனால மிகப்பெரிய உத்தியோகம், இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய நிறுவனத்துல உங்களுக்கு உத்தியோகம், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உங்களுக்கு உத்தியோகம், இதெல்லாம் அமைவதற்கு துளாராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க வருகின்ற மே மாசம் 18ஆம் தேதிக்கு பிறகு. அப்ப துளாராசிக்காரர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க, நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கிறது. நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கிறது. வெளிநாடு வாய்ப்புகள் இனிமேல் சிறந்து விளங்க இருக்கிறது. வெளிநாட்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்ப மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க குரு சனி ராகு கேது இவங்க எல்லாமே சப்போர்ட்டா உங்களுக்கு இருப்பதனால எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். புதுசா ஒரு சில தொழில் தொடங்க போறீங்க. உங்களுக்கு தொழில் தொடங்கி பாருங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சிங்கிறது கிடைக்க இருக்கிறது. இதுக்கு முன்னால சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த மே மாசத்துக்கு அப்புறம் இருக்கு. சொந்த தொழில பிரகாசம் இருக்கு, சொந்த தொழில வளர்ச்சி இருக்கு. சொந்த தொழில் மூலம் அபார பண வரவை பார்க்க இருக்கிறார்கள் துளாராசிக்காரர்கள் வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம். அதே போல பாருங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சிங்க. 2-3 வழிகளில் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. இன்னும் சொல்ல போனா துளாராசிக்காரர்களுக்கு 2-3 வழிகளில் வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க இருக்கிறது. இந்த 6ல சனி, 11ல கேது, 9ஆம் இடத்துல குரு, இது எல்லாமே பாருங்க பணப்புழக்கத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. அப்ப அதிர்ஷ்டம் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை துளாராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில பார்க்க போறீங்க. துளாராசிக்காரர்களுக்கு இனிமேல் எடுத்ததெல்லாம் வெற்றிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல அமர போறார். ராகுக்கு வீடு கொடுத்த சனி 6ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். 6ஆம் இடம் கடன், நோய், வழக்கு. அப்ப கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மேல் வெளிவர முடியும். வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும். எவ்வளவு பெரிய வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு. அதே போல 9ஆம் இடத்துல குரு பகவான் பாருங்க சஞ்சாரம் செய்வார் மே மாசத்துல இருந்து. அதுவும் மிகப்பெரிய சிறப்பு. ஓடுனவனுக்கு 9ல குருவான். உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் உங்களை விட்டு ஓட இருக்கிறது. அதே போல கேது 11ஆம் இடத்துல மே மாசம் 18 தேதிக்கு பிறகு அமர இருக்கிறார். கேது ஒரு மிக வலிமையான ஒரு கிரகம். அவர் லாபஸ்தானத்தில் அமர்வதனால லாபம் கொட்டும். அப்ப பணம் பாருங்க உங்க அக்கௌண்ட்ல ஏறிட்டே இருக்கும். வருகிற மே மாசம் 18 தேதிக்கு பிறகு அக்கௌண்ட்ல பணம் ஏறும், பணம் இருந்துகிட்டே இருக்கும். நினைத்ததெல்லாம் பாருங்க உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். இதுக்கு முன்னால இழுபறியாக இருந்த அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக நடக்க இருக்கிறது. வயதானவர்களுக்கு பாருங்க பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குங்க இந்த 2 வருஷத்துல. ஏன்னா சனி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2027 ஜூன் வரையுமே பாருங்க உங்களுக்கு படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. அதே போல வெளிநாடு போய் நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டுங்க. இப்படி பாருங்க எல்லா துறைகளிலுமே பாருங்க மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது துளாராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. துளாராசி பெண்களுக்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு வரன் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு உத்தியோகம் சார்ந்த துறையில, அதாவது பெர்மனண்டான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை துளாராசி பெண்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி 6ஆம் இடத்துல இன்னும் 2 வருஷத்துக்கு சஞ்சாரம் செய்திருக்கிறார். 2027 ஜூன் வரையுமே 6ஆம் இடத்துல சனி இருப்பார். அப்ப உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் வேலை கிடைக்கும், உங்களுக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போவது. அந்த சனி வீட்டுல ராகு இருக்கிறார், பிரம்மாண்ட ராகு இருக்கிறார். அப்ப எந்த வேலை கிடைத்தாலும் அது மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கும். அப்ப துளாராசிக்காரர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல ராகு அமர்வதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு உறுதியா நம்பலாங்க துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்கள் இனிமேல் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம். துளாராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை இனிமேல் யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது. ஏன்னா சனி வீட்டுல ராகு, பிரம்மாண்ட ராகு இருப்பதனால எந்த காரியம் நடந்தாலும் மிக பெருசா அந்த காரியம், மிக இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில ஒரு உயர்வான காரியங்கள் துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில கிடைக்க இருக்கிறது. அப்ப வருடக்கிரகங்கள் எல்லாருமே பாருங்க சப்போர்ட்டா இருக்கிறதுனால இனிமேல் துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம், ஒரு புதிய வெளிச்சம், வாழ்க்கையில ஒரு புதிய உயர்வுங்கிறது கட்டாயம் கிடைக்கும். 18/5/2025 முதல் துளாராசிக்காரர்களை பிடிக்கவே முடியாது. வாழ்க்கையில உச்சம் தொடக்கூடிய முக்கியமான ராசியில துளாராசியும் ஒன்றுங்க இந்த 2025 மே மாசத்துக்கு அப்புறம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.